சவுதி அரேபியால வெளிநாட்டினர் சொத்துக்களை வாங்க முடியுமா? புதிய சட்டம் சொல்வது என்ன? அதை பத்தி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். புதிய சட்டம் வெளிநாட்டு தனிநபர்கள் மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் சவுதி குடியுரிமை வைத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் நாட்டில் ரியல் எஸ்டேட் சொத்துக்களை வாங்க அனுமதிக்கும். இருப்பினும் இந்த உரிமை அங்கீகரிக்கப்பட்ட மண்டலங்களுக்கு மட்டுமே பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கெல்லாம் அனுமதிக்கும்னா ரியாத், ஜித்தா, பிற நியமிக்கப்பட்ட பகுதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்ப மண்டலங்களில் இதெல்லாம் இருக்கும். இருப்பினும் மக்கா மற்றும் மதினா ஆகிய இடங்கள் அவற்றின் மதம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் காரணமாக தடை செய்யப்பட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் ஜனவரி 2026 அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு முன் தகுதியான பகுதிகள் மற்றும் குறிப்பிட்ட உரிமை விதிகளின் விரிவான பட்டியல் சவுதி ஆலோசனை தளமான இஸ்டிதா மூலம் பகிரப்படும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இறுதி விதிமுறைகள் இயற்றப்படுவதற்கு முன்பு 180 நாட்களுக்குள் பொதுமக்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முயற்சி விஷன் 2030 ஒரு பகுதியாகும். மேலும் சவுதியோட இலக்குகள் சர்வதேச சொத்து முதலீட்டை ஊக்குவித்தல், வீட்டு வசதி மற்றும் வணிக மேம்பாட்டை விரிவுபடுத்துதல், நகர்ப்புற உள்கட்டமைப்பு மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது. இது மூலமா என்னென்ன துறைகள்லாம் பயனடையும்? ரியல் எஸ்டேட் மேம்பாடு, கட்டுமானம் மற்றும் ஒப்பந்தம், வங்கி மற்றும் அடமான நிதி, கட்டுமான பொருட்கள் மற்றும் உள்கட்டமைப்பு சேவைகள், இது எல்லாமே மேம்படும்னு சொல்றாங்க. வெளிநாட்டினர் மற்றும் முதலீட்டாளர்கள் செய்ய வேண்டியவை. வரவிருக்கும் விதிமுறைகள் மற்றும் மண்டல பட்டியல்களுக்கு இஸ்டிதா தளத்தை பார்க்கணும். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள் உறுதி செய்யப்பட்டவுடன் வாய்ப்புகளை மதிப்பாய்வு செய்யவும். சவுதி சொத்து சட்டத்தை நன்கு அறிந்த உரிமம் பெற்ற டெவலப்பர்கள் மற்றும் சட்ட ஆலோசகர்களுடன் ஈடுபடலாம். கொள்முதல்கள் தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்க ஜனவரி 2026 வரை காத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.